Hello all, வணக்கம். இந்த வீடியோல நாம கிட்ட கேட்ட காமெண்டோட ரிப்ளை தான் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். So question வந்து can I have some water? So இந்த question தான் நம்ம segment by segment-ஆ ஏன் இந்த words-லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். பர்టిక్యులரா ஏன் இந்த have அப்படின்ற ஒரு word யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத question-ஏ அது ஏன் அப்படின்றதையும் பார்க்கலாம். So first வந்து இந்த canல இருந்து ஆரம்பிக்கலாம். So இந்த can அப்படின்றத ரெண்டு விதத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து permission, இன்னொன்னு possibility. So permission request பண்றதுக்கும் நம்ம can I do this, can I do that அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இன்னொன்னு possibilitiesக்கும். So for example முடியுமா? So இந்த இடத்துல possibility அப்படின்றத எப்படி சொல்லலாம்? Is it possible for me to have some water? இப்படி கேட்கிறது. ஸோ இந்த இடத்துல பர்மிஷனாக கேட்கணுன்னா அதே can I have some water அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பாசிபிலிட்டிக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் is it possible for me to have some water? ஸோ வாட்டர் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பாசிபிலிட்டி அப்படின்றதுக்கு நம்ம இந்த can அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த I அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? எனக்கு தான் அது தேவை. ஸோ எனக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு I அப்படின்றத சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா for me அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம இந்த ஐ, மீ, ஷீ, ஹீ, இட், தே இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ சப்ஜெக்டில் வரதுனால இந்த இடத்துல நம்ம ஐ அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஸோ இந்த ஹேவ் அப்படின்ற பார்ட் கடைசியாக பார்க்கலாம். வாட்டர் தான் நமக்கு தேவை. ஸோ நமக்கு என்ன தேவையோ அந்த வாட்டர் அப்படின்றத எடுத்து எழுதிக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஏன் சம் வாட்டர், ஏன் கொஞ்சோண்டு வாட்டர்? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வாட்டர் அப்படின்றது uncountable noun. ஸோ இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கெலாம் நம்ம முன்னாடி என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த சம், ஃபியூ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியும். இதையே நம்ம வாட்டர் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வச்சு ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம். Can I have a chocolate? ஸோ ஒரு சாக்லேட் எனக்கு கிடைக்குமா? Can I have a chocolate? அப்படின்ற மாதிரி கேட்குறோம். இந்த இடத்துல ஏன் சாக்லேட்டுக்கு முன்னாடி சம் யூஸ் பண்ணல? ஸோ இந்த இடத்துல ஏ அப்படின்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் ஒன் சாக்லேட் ஆர் ஏதாவது ஒரு நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வேணும் அப்படின்னா 5 சாக்லேட்ஸ். கேன் ஐ ஹாவ் 5 சாக்லேட்ஸ்? இப்படியும் கேட்கலாம். ஸோ விச் ரெப்ரசன்ட்ஸ் இந்த சாக்லேட் அப்படின்றது கவுண்டபிள் நவுன், அதனால அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நியூமரிக் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுறோம். தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். பட் இந்த கேஸில் கேன் ஐ ஹாவ் 5 வாட்டர் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா வாட்டர் அப்படின்றது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இந்த கேஸில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அன்கவுண்டபிள் நவுனுக்கு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கேன் பார்த்தாச்சு, ஐ பார்த்தாச்சு, சம் அண்ட் வாட்டர் பார்த்தாச்சு. இந்த ஹேவ் அப்படின்றதுக்கு வரலாம். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஹேவ் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மெயின் வேர்பே. வேறு எந்த மெயின் வேர்பும் நம்ம இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணல. இதுதான் இந்த ஹேவ் அப்படின்றத மெயின் வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்சோ ஹேவ் அப்படின்றது என்ன ரெப்ரசன்ட் பண்ணோன்னா டு ரிசீவ், இதையும் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். அது ஒரு மீனிங்காக கொடுக்கும். ஹேவ் அப்படின்றது கேன் ஐ ஹேவ் அப்படின்னா இதை நான் எடுத்துக்கிட்டுமா, இதை நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் கொடுக்கக்கூடிய இந்த வேர்ட் தான் இந்த ஹேவ். ஸோ அடிஷ்னலாக மெயின் வேர்ப் கூட இந்த ஹேவ் வந்துச்சு அப்படின்னா மெயின் வேர்ப் அண்ட் டு ரிசீவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் வேர்பே, வேறு எந்த ஒரு வேர்ப்ஸுமே இல்லை. இந்த ஹேவ் அப்படின்றது தான் மெயின் வேர்பாக ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்டாக இந்த ஹேவ் அப்படின்றது ஒரு பொலைட் வேல பெர்மிஷன் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டாக இருக்கும். ஸோ இதை எடுத்துக்கிட்டோமா, ரிசீவ் பண்ணிக்கிட்டோமா, டு கெட் சம்திங் ஃப்ரம் சம் ஒன். பொலைட் பெர்மிஷன் டு கெட் சம்திங் from someone. ஸோ இதுக்கெலாம் நம்ம இந்த have அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்லி can I have அப்படின்றத it means may I receive.
or may I get or can I get. ஸோ இதெல்லாம் தான் இந்த have அப்படின்றது ரெப்ரசன்ட் பண்ணும், ரிசீவ் ரெப்ரசன்ட் பண்ணும், இந்த கெட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். ஆல்சோ இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ மெயின் வேர்ப் இன் த கொஷின். ஸோ இந்த கேஸில் இது மெயின் வேர்பாக ஆக்ட் ஆகுது. என்ன மெயின் வேர்ப், அதோட ஆக்ஷன் என்ன? டு ரிசீவ் சம்திங். இந்த கேஸில் டு ரிசீவ் வாட்டர் ஃப்ரம் சம் ஒன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த have அப்படின்றது இந்த இடத்துல இட் ரெப்ரசன்ட்ஸ் கெட் ஆர் ரிசீவ். ஸோ இப்போ இந்த கெட்டை ரீப்ளேஸ் பண்ணி கூட நம்ம இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணலாம். கேன் ஐ கெட் சம் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் பொலைட் வேல இருக்கும், இது வந்து கொஞ்சம் இன்ஃபார்மல் வேல இருக்கும். அதுவே ரொம்ப ஃபார்மல் வேல வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கேன் அப்படின்றதுக்கு பதிலாக மே ஐ ஹேவ் சம் வாட்டர் அப்படின்னு கேட்கும் போது அது ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். ஸோ இந்த கேன் ஐ கெட் சம் வாட்டர் அப்படின்றது வந்து கேஷுவலாக நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் பொலைட் வேல ஒரு பெர்மிஷனாக கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ கேன் ஐ ஹேவ் சம் வாட்டர். ஸோ இந்த மாதிரி இந்த கேன், மே, குட் இதெல்லாம் வந்து நான் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது, இது வந்து பொலைட்டாக இருக்குது அண்ட் நான் எந்த இடத்துல எது யூஸ் பண்ணணும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்க்குறோம், கேன் ஐ ஹேவ் சம் வாட்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த இடத்துல கேன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போது இது வந்து ஒரு பெர்மிஷனாக கேட்குறாங்க அண்ட் பொலைட் வேலை கேட்குறாங்க, எந்த ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி இல்லை. அடுத்த சென்டென்ஸ் நீங்கள் மே ஐ கேட்கும் போது கொஞ்சம் ஃபார்முலாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி குட், அதே மாதிரி உட், இந்த மாதிரி நிறையா சென்டென்சஸ்லாம் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே அதோட டிஃப்ரென்சஸ்லாம் புரியும். ஸோ நிறையா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துடும். ஸோ இவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எங்ககிட்ட காமெண்ட்டில் கேளுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.